வெல்கம் டு தமிழ் மென்ட். இன்னைக்கு ரொம்பவே கரண்டான ஒரு டாபிக்ங்க, மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க. இப்படிதான் நான் எல்லா வீடியோஸ்ல சொல்லிட்டு இருக்கேன் நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக்கை பத்தி தாங்க பேச போறோம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் செக்ஸ். அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு கப்பிள்ஸ் வந்து செக்ஸ் வச்சுக்கிறப்போ என்னென்ன விஷயங்கள் கடைப்பிடிக்கணும், எதெல்லாம் தவிர்த்துக்கணும்ன்றதை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் குறிப்பிட்டு நம்ம என்ன பேசலான்றதை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் தெரியும். ஸோ லெட்ஸ் வெல்கம் த மோஸ்ட் அமேசிங் கார்ஜியஸ் ஃபீமேல் டாக்டர் பிரியா கண்ணப்பன் மேம். ஹாய் மேம். Thank you Tina, that was very sweet of you. And தமிழ் மென் நேயர்களுக்கு வணக்கம் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போய் இன்டர்கோர்ஸ் வச்சுப்பாங்க. அது முடிச்சோன்னா ஐயோ நம்ம இது மாதிரி பண்ணிட்டோன்னு போய் குளிக்கிறது தான் பார்ப்பாங்களே தவிர்த்து முக்கியமான விஷயங்கள் அதில் என்ன பண்ணணுமோ அதை கடைப்பிடிக்காமல் விட்டுருவாங்க. லைக் ஹவு யூ ஆர் கோயிங் டு மெயின்டைன் யுவர் ப்ரைவேட் பார்ட் ஆஃப்டர் செக்ஸ் பிஃபோர் செக்ஸ்ன்றது அதை பற்றி சொல்லுங்கள் மேம். மென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, தட் இஸ் என்னென்னா உங்களோட அந்த ஃபஸ்ட்டு ஸ்கின் இருக்கும் இல்லையா, தட் இஸ் அந்த யூரின் போகிற இடத்த வந்து ஓவர்சியாக பண்ணுறது, தட் வி கால் இட் அஸ் ஃபோர் ஸ்கின். ஓகேங்களா? ஸோ இதில் சில கம்யூனிட்டிஸ் ரிலிஜன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் ஸ்கின் வந்து கட் பண்ணுவாங்க. அது வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ குட் சைன். ஏன்னா அந்த ஃபோர் ஸ்கின்க்கு பின்னாடி இருக்க பீனஸ் கிட்ட வந்து நிறைய அழுக்குகள் சேரும். ஓவர் த இயர்ஸ் அது வந்து அழுக்கு சேரும். ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தினம் குளிக்கும் போது அந்த ஸ்கின்னை வந்து ஜென்டிலாக வெளியில் இழுத்துட்டு அந்த சுற்றி இருக்க அழுக்கில் ஜஸ்ட் வாட்டர் மட்டும் போடணும். அது வந்து வெரி சென்சிட்டிவ் ஏரியா. ஸோ சோப்பு கீப்பெல்லாம் போட்டால் பயங்கரமாக எரியும். ஸோ தே ஹாவ் டு போர் வாட்டர் அண்ட் க்ளீன் த ஏரியா. அது பண்ணாட்டி ஃபியூச்சரில் கண்டிப்பாக பீனைல் கேன்சர் வரும், கேன்சர் ஆஃப் த பீனஸ் வரும். ஸோ அதனால தான் சில ரிலிஜன்ஸில் வாட் தே டூ இஸ் தே கட் ஆஃப் த ஃபோர் ஸ்கின். ஸோ தட் அது வந்து ஆட்டோமேட்டிக்கலாகவே அந்த ஸ்கின் பின்னாடி தான் இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறது ஈஸி அப்படின்றது வந்து பண்ணுறது. மற்ற எல்லா கம்யூனிட்டிலும் அது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. த ஒன்லி திங் விச் யூ ஷுட் ரிமெம்பர் இஸ் யூரின்லாம் போகணுன்னா கொஞ்சம் ட்ரிப் ஆஃப் யூரின் அதில் பட தான் செய்யும். ஸோ எவ்ரி டைம் when you pass urine also திருப்பி அந்த ஏரியாவில் தண்ணி ஊற்றி கழுவுறது இட்ஸ் பெட்டர். மேபி அவுட் சைடில் நாட் பாசிபிள், அட்லீஸ்ட் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த ஏரியா வந்து க்ளீனாக வச்சுக்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங், மென்னுக்கு பார்த்தோம் பிரியா பண்ணுறது எல்லாமே என்னென்னா வந்து பேண்டீஸ் போடுறது. ஸோ அவங்களோட பேண்டீஸ் ஷுட் பி லைக் கம்ஃபர்டபுள் அண்ட் ரொம்ப ஹீட்டட் என்வாயர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது காட்டன் பேண்டீஸ் ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது வந்து பார்த்தா இந்த லேப்டாப்ஸ் தூக்கி மடியில் வச்சுக்கிறது. ஸோ லேப்டாப் ஆக்சுவலி இட் இஸ் மென்ட் ஃபார் கீப்பிங் இட் இந்த லேப்னு தான் சொல்கிறாங்க, பட் இட் ஜென்ரேட்ஸ் அ லாட் ஆஃப் ஹீட். ஸோ நீங்கள் எய்தர் என்ன பண்ணணும், ஒரு கூலிங் பேட் மாதிரி வச்சுட்டு யூ ஷுட் கீப் த லேப்டாப் ஆன் த கூலிங் பேட் ஆர் கீப் இட் ஆன் த டேபிள். டோன்ட் கீப் இட் ஆன் த லேப். அந்த ஹீட்டு வென் இட் இஸ் கோ டு யுவர் டெஸ்டிகல்ஸு கட்டாயம் உங்கள் ஸ்பெர்ம் கவுண்ட் குறைஞ்சிரும். ஸோ அதனால் அதே மாதிரி வென் யூ ஒர்க் இன் ஹீட்டட் என்வாயர்மெண்ட் லைக் குக்கிங், அடுப்புலேயே வந்து வேலை செய்கிறது, ஆர் லைக் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வேர் தே டூ தட், அந்த இரும்பெல்லாம் உருக்கி கொண்டு வர பார்ட்ஸ் பண்ணுறது. ஸோ வேர் எவர் யூஆர் இன் அ ஹீட்டட் என்வாயர்மெண்ட் அகெயின் யுவர் ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் கேன் கோ லோ. ஸோ அண்ட் குளிக்கிறது, அப்படி கொதிக்க தண்ணி எடுத்து ஊற்றி குளிக்கிறது, அகெயின் அவ்வளோ சூடாக தண்ணிகள் வந்து உங்கள் டெஸ்டிகல்ஸில் படும்போது கண்டிப்பாக உங்கள் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாயிடும். ஸோ இதெல்லாம் பண்ணாமல் ஒரு நார்மல் லூக்வார்ம் வாட்டர் கண்டிப்பாக குளிக்கலாம், கொதிக்கிற தண்ணி வேண்டாம். அதுக்கு சில் வாட்டர் டசன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ். ஸோ இது ஆண்கள் பண்ண வேண்டியது. மெயினாக ப்ரைவேட் ஏரியாவை சுத்தம் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ளஸ் யூரின் போகிறது. அண்ட் யூரின் போகும்போது வென் யூர் இன் அ ஃபேமிலி, வென் யூ அண்ட் ஒய்ஃப் ஷேர் அ பாத்ரூம்னும் போது always make sure you take the toilet seat, lift it up and pass urine. அந்த சீட்டு மேலே யூரின் படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த சீட்டில் யூரின் பட்டுட்டு அதில் போய் ஒய்ஃப் போய் உட்காந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இஸ் மோர் காமன். ஸோ அதனால் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த மென் டு ஃபாலோ. ஸோ விமெனுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹேர் ரிமூவர் திங்ஸ் விச் யூ டூ, ஹேர் கிளிப்பிங் பண்ணால் போதும். creams actually will irritate. So creams போட்டுட்டு அந்த initial days of sex can be actually painful, ரொம்ப irritation வரும். So creams விட hair clipping is better. Shaver also I will not suggest. and அந்த hair கொஞ்சம் coarse ஆகிடும், திக்காக எடுத்துனா again அதுவும் வந்து ஒரு uncomfortable-ஆக இருக்கும். So trimming is actually the best. லோக்கல் ஏரியாவில் சோப்ஸ் கண்டிப்பாக ரொம்ப போடக்கூடாது. டெட்டால் அண்ட் அதர் திங்ஸ் டெஃபினெட்லி நோ. ஹாட் வாட்டர் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரையர் டு செக்ஸ் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் விச் ஆல் ஹாவ் டு ஃபாலோ இஸ் ஃபோர் ப்ளே பண்ணோம் அப்படின்னாலே யூ வில் கெட் திஸ், இது அது பேர் என்ன சொல்லுவீங்க, செக்ரீஷன்ஸ் வரும். ஃபீமேலுக்கு செக்ரீஷன்ஸ் வந்தோடனே ஷீல் ஃபீல் வெட்.
the moment you feel better you will be comfortable to accept a male partner. அது புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுவாங்க சில பேர் வெட்னஸ் வந்தோடனே போய் வாஷ் பண்ணிட்டு வந்துருவாங்க. Then again it becomes dry. அந்த ட்ரை ஆன பிறகு நீங்க செக்ஸ் வச்சுட்டீங்கன்னா it is very painful. ஸோ அதே மாதிரி மென்சஸ் அப்போ செக்ஷுவல் லைஃப் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் மென்சஸ் படும், வேர் ஹஸ்பண்ட் இஸ் லிட்டில் ரெஸ்ட்லெஸ், அதெல்லாம் முடியாதுன்னும் போது ஒன்ஸ் இன் அ வைல் இட்ஸ் ஓகே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, இஃப் யூ சே செக்ஷுவல் லைஃப் டியூரிங் செக்ஸ், ஐ மீன் டியூரிங் மென்சஸ் should be avoided. மேம் இது வந்து நிறைய பேர் தவறு பண்றாங்க மேம். ஏன்னா பாவம் பெண்கள் வந்து அவங்களால அவங்க பார்ட்னரை வந்து அப்போஸ் பண்ண முடியல. பட் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு சொன்னா அட்லீஸ்ட் பார்த்து அந்த தப்பை பண்ணாம இருப்பாங்க. பண்றது பெட்டர். ஏன்னா மேல் பார்ட்னர் தெரிஞ்சுக்கணும். என்ன ஆகும்னா சில டைம்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் மென்சஸ் அப்போ வந்து இம்யூனிட்டி கம்மியாக தான் இருக்கும் ஒய்ஃபோட ப்ரைவேட் பார்ட்டில். அது மேலே வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ஏறிடுச்சுன்னா நாளைக்கு உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு, குழந்தையின்மை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சதுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, அந்த டைமில் மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி ஒரு பெண் வந்து ஷில் பி வெரி எமோஷ்னலி டயர்டு. அதாவது லைக் பீரியட்ஸ் போயிட்டுருக்கும், ப்ளீடிங் ஆகிட்டுருக்கும், டயர்டாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு செக்ஷுவல் ப்ளஷர் தோணாது. அந்த டைமில் போயிட்டு வந்து வா நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஷீ இஸ் நாட் ரெஸ்பாண்டிங்னு கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாது. ஸோ என்ன கேட்டால் அவாய்ட் பண்ணலாம். அந்த 3 days in life doesn't make a difference. அண்ட் ஏன் மேம் நிறைய லேடிஸ்க்கு வந்து இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா they are not getting their lubrication? ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபோர் ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு டைம் இல்லை. பிகாஸ் we are running in a fast world. செக்ஸுக்கே 10-15 minutes தான் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோர் பிளேக்கு another 5 minutes எக்ஸ்ட்ரான்றது கொடுக்க முடியாத டைம் ஆகிடுது. ஸோ தட் இஸ் ஒன். செகண்ட் திங், they are not emotionally ready. தட் இஸ் நிறைய ப்ரெஷர் இருக்குங்க. ஒன்று வந்து ஃபினான்ஷியல் ப்ரெஷர் தலையில் பிச்சுட்டு இருப்பாங்க. குழந்தைய பார்க்கணும், குழந்தை படிக்காது, குழந்தை ஸ்கூலு, அது போக இவங்க ஆஃபீஸ் டென்ஷனு, இது எல்லாம் பண்ணிவிட்டு ஷி வில் டெஃபினெட்லி நாட் பி இன் அ சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் டு ஹாவ் செக்ஸ். ஸோ அந்த டைமில் அந்த லைக் ஹார்மோன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கம்மிங் தட் லூப்ரிகேஷன். புரியுதுங்களா? உங்கள் சர்விக்கல் செக்ரீஷன்ஸ் வெளியில் வரணும், அது வெஜனால பட்டு அது உங்களுக்கு லூப்ரிகேட் ஆகணும். ஸோ செக்ரீஷன்ஸ் வரத்துக்கு ஹார்மோன்ஸ் தான் காரணம். ஸோ உங்கள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னா செக்ஷுவல் ப்ளஷர் வராது. நிறைய ஆண்கள் பண்ணுற தவறு ஹர்ட் பண்ணிடுறது. இப்போ வந்து இந்த மாதிரி லூப்ரிகேஷன் ஆகலன்றமோ நீங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க. ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸு, குழந்தைங்க படிக்கல, இது மட்டும் இல்லை மேம், ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் இருக்குது, கடன் தொல்லை எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக. அப்படி இதை பற்றி யோசிக்காமல் டக்குன்னு வந்து என்னது உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமனை வந்து ஹர்ட் பண்ணிடுறது. இதில் முக்கியமான விஷயம் மேம் சொன்னது, ஃபோர் பிளே சரியா பண்ணலனா கூட ஒரு விமனுக்கு வந்து லூப்ரிகேஷன் ஆகாது. ஸோ தப்பு உங்க மேலேயும் இருக்கலாம். கண்டிப்பா. ஸோ உங்களோட see to that உங்க வைஃபை ஹர்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க வைஃப்க்கு ஈக்குவலான அவங்களோட கெப்பாசிட்டி லெவலுக்கு வந்து அந்த ஃபோர் பிளே இருக்கான்றதையும் பார்த்துக்கணும். ஃபோர் பிளே பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, women always are emotional. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த டைம்ல நீங்க செக்ஸ் வச்சுக்கணும். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு பி ஹாப்பி அண்ட் யூ வாண்ட் யுவர் வைஃப் டு ஆல்சோ ரெஸ்பாண்ட், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் மேக் ஹர் ஹாப்பினோ, ஒரு நாள் வெளியில போங்க, அட்லீஸ்ட் கிவ் ஹர் சம்திங், ஒரு சாப்பாடு கூட்டிட்டு போங்க, யூ கேன் have some dinner together. வெளியில கூட வேண்டாம், வீட்டில் உட்காந்து நீ சமைச்சது ரொம்ப நல்லா இருக்குமா, she'll have so much of happiness. இந்த சின்ன விஷயங்கள் செய்யக்கூடியவை. நல்லா இல்லாத சாப்பாடை யாருமே சாப்பிட மாட்டோம். ஸோ வைஃப் சமைச்சது சாப்பிட்டுருக்கோனாலே நல்லா இருக்கு, அதை வாயை திறந்து புகழலாமே, இன்னைக்கு நல்லா பண்ணியிருக்கியே, அது ஈஸி. அப்படின்னா நம்ம செக்ஷுவல் ப்ரெஷர் எதிர்பார்க்க கூடாது. ஸோ இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா your wife will be emotionally ready to accept you. நம்ம ஊர் பெண்கள் ரொம்ப சமத்து மேம். சில பேருக்கு ஒரு 20 rupees கொடுத்து ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்தாலே they'll be very happy. அம்மா தங்க யாரும் வாங்கி கொடுத்தாலும் விட ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அதுலேயே she'll be very happy. ரொம்ப உண்மை. அதனால சொல்லல, பெண்களுக்கு என்னைக்குமே டீனா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்ததே கிடையாது. சின்ன சின்ன விஷயம் தான் வந்துட்டு, என்னம்மா சாப்பிட்டியாம்மா, நீ சாப்பிட்டியா, மாயா நம்ம சேர்ந்து சாப்பிடலாம், இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கு மயங்காத பெண்களே கிடையாது. பட் அதுக்குன்னு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது. ஓகேவா, சரி இன்னைக்கு எனக்கு வேணும் அதனால சரி வந்து சாப்பிட்டியா வந்து தொலை அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுக்கே என்ன புதுசாக வந்து இன்னைக்கு மட்டும் கேட்குற, இதுக்கு தான் கேட்டியா அப்படின்னு சண்டை போட்டுறக்கூடாது. இட் ஷுட் பி அ ஹேபிட் எவ்ரிடே. தினம் கேட்கணும். லைக் ஒரு அன்பை வெளிக்காட்டணும். இட்ஸ் நாட் தட் ஆண்களுக்கு அன்பே கிடையாதுன்னா இல்லை. ஒன்று வந்து தே ஆர் நைஸ். என்னன்னா அவங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் ஜாஸ்தி. இப்போ கோவிட் டைம்ஸில் நிறைய பேருக்கு ஜாப் கிடையாது, ஜாப் மாற்றங்கள் இருக்குது, எல்லாருக்குமே ப்ரெஷராக இருக்குது. வீட்லேயே உட்காந்துருக்கோம், வெளியில் போனால் பயமாக இருக்குது, மாஸ்க்கு கழட்டினா பயமாக இருக்குது, கழட்டலாமா கூடாதான்னு தெரியல. உடனே அடுத்து ரேடியோவில் வேற ஆடு வேற வருது, மாஸ்க்கு கழட்டினில்ல கொரோனாவோட 11வது அலை வர போகிறது பாரு அப்படின்னு. உடனே மக்கள் பேனிக் ஆகுறாங்க. இது எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டபிள்.
பட் நம்ம தான் வந்து மாற்றம் வேணுன்றது அவன் மாறலை இவன் மாறலை அவன் மாறலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு சேஞ்சாக நம்ம இருக்கணும். மாற்றங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்சாக இருந்தால் திங்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி சேஞ்ச். ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் பி த சேஞ்ச் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ நீங்கள் பண்ணுங்கள். அதே தான் ஒய்ஃபுக்கும். வீட்டுக்கார் வந்தோடனே என்னங்க உங்கள் டே எப்படி இருந்தது, நல்லா இருந்துச்சா, நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டீங்களா, ஏதாவது பண்ணவா அப்படின்றது. யூ வில் நாட் பிலீவ். ஒரு தடவை ஐ ஹேட் அ கப்பிள். ஹஸ்பண்ட் வந்து ஹி ஹேஸ் அ ஹோட்டல், சின்ன சைஸ் ஹோட்டல். அவர் தான் குக்கும் கூட. ஸோ அவரே தான் சமைப்பார். ஸோ காலையில் மத்தியானம் அங்கேயே சாப்பிட்ருவாங்க. அவர் ஹஸ்பண்டோட கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னா, நைட்டுக்கு வந்தாலும் நாள் குழம்பையே சூடு பண்ணி என் ஒய்ஃப் எனக்கு போடுறாங்க, நான் தான் சமைச்சு சாப்பிட்றேன். ஸோ நைட்டு ஒரு வேலையாவது என் ஒய்ஃப் எனக்காக சமைக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு மேக் அ சேஞ்ச் யூ கேன் டூ தட். யாரும் யூடியூப்பில் பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து பன்னீர் டீக்காவும் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு தால் மக்னியும் பண்ணி கொண்டு வான்னு சொல்ல போகிறதில்ல. உங்கள் ஹஸ்பண்ட்காக உங்களுக்காக சுட பண்ணேன், என்னங்க உங்களுக்கு ஒரு சின்ன பணியாரம் பண்ணேன், சந்தோஷமாக இருக்க போகிறது. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணும் போது மறக்காமல் காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. நல்லா இருக்குமா, தேங்க்யூ. இது வந்து வில் சால்வ் மோஸ்ட் ஆஃப் த இது. ஸோ எமோஷனல் விஷயங்களை பண்ணி செக்ஷுவல் ப்ளஷர் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு எமோஷன்ஸ். ஸோ அதை அவங்க டேக்கிள் பண்ணாலே லைஃப் வில் கோ ஸ்மூத்லி. மேம் அண்ட் மை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இப்போ ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் தெல் பி வெரி மியூச்சுவல், எல்லாமே இருக்கும். பட் அந்த நேரத்தில் மைட் பி தட் ஃபீமேல் இஸ் நாட் கெட்டிங் தி லூப்ரிகேஷன். அந்த மாதிரி சமயத்தில் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த லூப்ரிகேட்டிங் ஜெல்லுன்னு யூஸ் பண்ணுறாங்க, அது யூஸ் பண்ணலாமா? அதாவது வந்து மோஸ்ட் ஆஃப் த லூப்ரிகேட்டிங் ஜெல் வந்து சேஃபுங்க. மேஜர் சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. தே ஆர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லோக்கல் பெயின் கில்லர்ஸ். ஸோ அந்த டைமில் பெயின் இருக்காதுன்றதுக்காக பண்ணிக்கிறாங்க, தப்பில்லை. ஒன்லி திங் என்னன்னா ஃபர்டிலிட்டி, குழந்தைக்குன்னு பிளான் பண்ணும் போது தீஸ் லூப்ரிகேஷன்ஸ் ஆர் நாட் குட். அது வந்து உங்கள் ஸ்பெர்ம்ஸ் ஸ்விம் பண்ண விடாது. ஸோ அது ஸ்பெர்மை பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு குழந்தை வராது. ஸோ குழந்தைக்குன்னு பிளான் பண்ணும் போது கண்டிப்பாக லூப்ரிகேட்டிங் ஜெல் அவாய்ட் பண்ணணும். மற்றபடி யூஸ் பண்ணலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னொன்று வந்து ஒன் மோர் திங் விச் ஆல் தே டூ இஸ் see when you enter the female, your female is feeling tight, பெயின் இருக்கு அப்படின்னும் போது யூ ஷுட் நாட் ஆக்சுவலி கண்டினியூ வித் செக்ஷுவல் ஆக்ட். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொடுங்க, your wife will definitely get ready for it. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லூப்ரிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். அதுக்கப்புறம் when you start moving it will not be painful. So அது and இன்னொன்று direction in which they move is also important. ஏன்னா usually our vagina is directed little downwards. ஸோ அவங்க போனது மூமெண்ட் டைரக்ஷன் எல்லாமே இம்பார்ட்டண்ட். இஃப் யூ கோ அண்ட் டைரக்ட்லி ஹிட்னா அவங்க பிளாடரில் ஹிட் பண்ணுவோம், பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இஃப் யுவர் ஒய்ஃப் இஸ் ஃபீலிங் த பெயின், see what is the issue there, or are you making a mistake in having a sexual life என்றது ரியலைஸ் பண்ணுங்க. correct those things. if you don't know, there are medical people to deal with it. இப்போல்லாம் வந்து செக்ஷுவல் மெடிசன்னே ஒரு டீம் இருக்கு, where people come and talk about that. so you can go for counseling. they do both family counseling as well as sexual counseling, ரெண்டுமே பண்றாங்க. so அதை வந்து they can take that, they will help them to know like which is the direction, how to go, which is the private part, are they doing it in the right way. There are people who come to us also, like once we had a couple who came to us to ask that whether he's doing it in the right way or whether he's doing it in a wrong hole, தப்பான வழியில் உள்ளே போயிட்டோமான்னு பயந்துன்னு வந்தாங்க. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்வேஸ் மெடிக்கல் டீம் இஸ் தேர் டு ஹெல்ப். எந்த கைனகாலஜிஸ்ட் போனாலும் they'll help you. See, இது வந்துட்டு it is maybe a little embarrassing for you as well as for the little uncomfortable situation. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் instead of making a wrong decision, நீங்கள் மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கிறது is better for you. So you can always ask, நான் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. மேம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு கோகனட் ஆயிலை வந்து லூப்ரிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது எந்த அளவுக்கு மேம் சேஃப்? அதாவது இனிஷியல் மேரேஜ் லைஃப்பில் சில பேர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கலாம். ஸோ டில் தே வாண்ட் டு நோ ஹவு டு டூ இட் ஆர் ஒய்ஃப் இஸ் கம்ஃபர்டபுள், அந்த லைக் இனிஷியல் ஹோல் வந்து டைட்டாக தாங்க இருக்கும். எவ்ரி விமன் வில் பி டைட். ஸோ ஒன்லி இஃப் ஷி செக்ஷுவலி ஆக்டிவ் தென் இட் வில் ஸ்டார்ட் லூசனிங் அப், இட் வில் ஸ்டார்ட் டு ஓப்பன். ஸோ அந்த டைமில் இனிஷியலி யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. கோகனட் ஆயில் ஆஸ் ஐ செட் இஸ் அ குட் ஹீலிங் எஃபெக்ட். எந்த மேஜர் சைட் எஃபெக்ட் இல்லை. ஒன்லி திங் கொஞ்சம் ப்ராப்பராக நல்ல குவாலிட்டி ஆயில் போடணும். பிகாஸ் இட் இஸ் என்டரிங் யோர் ப்ரைவேட் பார்ட்ஸ்னும் போது கொஞ்சம் உருப்படியான கோகனட் ஆயில் யூஸ் பண்ணணும். பட் இஃப் யூர் ட்ரைங் ஃபார் ஃபர்டிலிட்டி இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் கோகனட் ஆயில். ஏன்னா ஆயிலில் ஸ்பெர்மால் நீந்த முடியாது. ஸோ இட் இஸ் அகெயின் ஸ்பெர்ம்ஸ் வந்து உங்களோட வெஜைனாவோட எண்டில் வந்து நம்ம ஸ்பெர்ம்ஸ் டெபாசிட் ஆச்சுன்னா அது வந்து நீந்த ஆரம்பித்து உங்கள் கர்ப்பப்பை ஃபுல்லாக நீந்தி டியூப்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணணும். ஸோ அது வந்து கோகனட் ஆயில் வந்து ஆயிலி மீடியம்.
ஆயிலில் ஸ்விம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்விம்மிங்கில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபர்டிலிட்டி கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஃபர்டிலிட்டிக்கு ஏம் பண்ணுறவங்க கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. மேம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்கோர்ஸ் முடிச்ச உடனே எழுந்து போய் கழுவிடுவாங்க இல்லையா, அது வந்து நல்லதா, எப்படி, என்ன ஏது? அதாவது அகெயின் மேலோட ஸ்பெர்ம்ஸு ஒய்ஃப்குள்ளே இருக்கணும் அப்படின்றது குழந்தை வேணும்னா மட்டும்தான் இட் ஷுட் பி ஃபார் லாங் டைம். ஸோ உங்களுக்கு குழந்தை வந்துருச்சு, அதுக்கப்புறம் யூ ஆர் ஃபீலிங் லிட்டில் அன்கம்ஃபர்டபுள், எனக்கு ஒரு மாதிரி லைக் நிறைய பேர் சொல்கிறது அதுதான், எனக்கு பிசு பிசு பிசுன்னு வருது, ஆர் லைக் நிறைய அந்த தண்ணி கீழே ஃப்ளோக ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த தண்ணி கீழே வரும்போது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் இருக்குது, என்னால் வாஷ் பண்ணாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு. ஸோ குழந்தைக்கு பிளான் பண்ணலன்னா வாஷ் பண்ணிக்கலாம், தட் இஸ் நோ இஷ்யூஸ் அட் ஆல். பட் சைல்டுக்கு பிளான் பண்ணோன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் ஒரு ½ அன் ஹவர் டு 1 hour கட்டாயம் வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு ஸ்பெர்ம் வந்து ஒரு ஃபுல் கிளாட் மாதிரி தான் போய் உட்காந்துருக்கும். அதுக்கப்புறம் லிக்விஃபேக்ஷன் சொல்லுவோம், அந்த ஸ்பெர்ம்ஸ் கொஞ்சம் தண்ணியாக பிரேக் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஸ்பெர்ம்ஸ் நீந்த ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அதுக்குள்ளேயே போய் ஒரு ஹேண்ட் பைப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணி வெளியில் எடுத்துட்டிங்கன்னா வந்து ப்ரெக்னென்சியே வராது. சில பேர் லைக் மேரிட் 2 years 3 yearsக்கு அப்புறம் இந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நிறைய பேர் இதே சொல்லுவாங்க, நான் உடனே எழுந்து போய் கழுவிட்டு வந்துடுவேன், இல்லைனா வந்து ஒரு பேப்பர் துணி வச்சு டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக துடைச்சிருவோம். சில டைம் என்ன ஆகும்னா இட் வில் பி லைக் ஒரு கிளாட் மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்கும், ஒரு சளி கலந்த இது மாதிரி. டிஷ்யூ வச்சு நீங்கள் உள்ள வரைக்கும் துடைக்கும் போது எல்லாமே மொத்தமாக வெளியில் வந்துடும். ஸோ ஐ வில் சஜஸ்ட் இஃப் யூஆர் ஃபர்டிலிட்டி குழந்தைக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாஷ் பண்ணக்கூடாது. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு க்ளீன் கிளாத்தோ ஒரு கர்ச்சீஃபோ ஒரு வெட் வைப்போ ஜஸ்ட் புட் இட் இன் தட் ஏரியா, பட் டோன்ட் ட்ரை டு வைப் இட் அண்ட் டேக் இட் அவுட். அந்த ஏரியாவில் வச்சுக்கோங்க. மேபி ஒரு ½ அன் ஹவர் 1 hour யூ கேன் லைக் ஹேவ் இட் இன் அ பொசிஷன். சில பேர் வந்து நான் பார்த்துருக்கேன் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ வியர்டு பொசிஷன்ஸ், காலை தூக்கி தலைக்கு மேலே வச்சுக்கிறது, பில்லோஸ் லைக் எக்கச்சக்க பில்லோ வச்சு அந்த லேடியை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இன்வெர்டட் டீ மாதிரி கீழே தொங்க விடுறது, விழுந்துடுற லெவலுக்கு வச்சுக்கிறது, அதெல்லாம் ஆக்சுவலி தேவை கிடையாது. எனி பொசிஷன் யூ கேன் ஆக்சுவலி கன்சீவ். Even women on top position also you can conceive. It is like positions doesn't make much difference, but there are like if you are having a difficulty then definitely and the women below is always better. So you can see which is comfortable for you, whatever position, either or left lateral illa or normal straight position or 1 hour ko or ½ an hour ko paduthu irukadhu nalladhu. So adu pregnancy ku helpful ah irukum. இப்போ நீங்க செக்ஸ் பத்தி நம்ம the elaborate do's and don'ts பேசுறோம்ல மேம், இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த டைட்னிங் ஆஃப் வெஜைனா லூஸ்னிங், இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா லூஸ் ஆயிடுமே மேம், அந்த மாதிரி? அது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய செக்ஷுவல் லைஃப் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லூஸ் ஆகும், நார்மல் டெலிவரிஸ் நிறைய ஆனவங்களுக்கு ரொம்பவே லூஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஒன்று வந்து என்ன பண்ணலாம்னா தேர் ஆர் ஃபியூ எக்ஸசைசஸ். ஸோ இது வந்து நம்ம கீஜல்ஸ் எக்ஸசைஸ் சொல்லுவோம். அதாவது அவங்க லோவர் அந்த இன்னர் அந்த வெஜைனாவை சுற்றி இருக்க மசில்ஸை டைட் பண்ணுற எக்ஸசைசஸ். ஸோ இது வந்து உங்களோட கோர் ஒர்க் அவுட் எல்லாமே இதே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பெல்விக் பிரிட்ஜ் வேர் யூ லைக் லிஃப்ட் யுவர் ஹிப், லிஃப்ட் தட், ஆர் பிளாங்க்ஸ், யுவர் ஆப் கிரன்ச்சஸ் எல்லாமே வந்து தேர் கோர் எக்ஸசைசஸ் வில் ஆல்சோ டைட்டன் யுவர் இன்னர் மசில்ஸ். சேம் திங் கிஜல்ஸ் எக்ஸசைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர் யூ லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் சிட்டிங் ஹியர், யூ ஃபீல் லைக் பாசிங் யூரின், ஐ கேனாட் பாஸ் யூரின் ஹியர். வாட் வி டூ, வி ட்ரை டு புல் த மசில்ஸ் ஆஃப் யூரினேஷன். ஸோ அதை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணுறது பேர் தான் கிஜல்ஸ் எக்ஸசைஸ். ஸோ யூ ஷுட் ஹோல்ட் இட் ஃபார் 10 seconds ஃபார் 10 times and that should be done at least 3 times a day. ஸோ கிஜல்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக கொஞ்சம் டைட்டன் ஆகும். சப்போஸ் ரொம்ப லாக்ஸாக இருக்குது அண்ட் யூ நாட் கெட்டிங் செக்ஷுவல் ப்ளஷர்னா வி ஹாவ் அதர் திங்ஸ். ஒன்று வந்து இப்போல்லாம் வந்து ஏஸ்தட்டிக் கைனகாலஜின்னு வந்துருச்சு, தட் இஸ் இப்போ காஸ்மெட்டாலஜி மாதிரி. அந்த இடத்துக்கு காஸ்மெட்டாலஜி ப்ரொசீஜர்ஸ் ஆர் ஆக்சுவலி அவைலபிள், வேர் வாட் தே டூ இஸ் தே புட் சம் என்ன சொல்வீங்க இந்த ரேடியேஷன்ஸ் மாதிரி, நாட் ரேடியேஷன், அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் மாதிரி தே புட் இட் விச் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். ஸோ த மொமெண்ட் தே ஸ்டார்ட் ரப்பிங் த ஏரியா கொஞ்சம் அந்த மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் வந்து டைட்டன் ஆகும், அப்போ அந்த இடம் வந்து கொஞ்சம் டைட்டன் ஆகும். ஸோ திஸ் அண்ட் ஆல் வி ஆர் லைக் இதெல்லாம் ரீசன் அட்வான்சஸ் மேபி ஒரு ஃபியூ இயர்ஸாக இதெல்லாமே அவைலபிள். ஸோ இஃப் யூ feel you're very lax, you can definitely do these things. There are even surgeries where you can even tighten. Even hymenoplasties could are available. So if you want to like do that hymen and make it very tight also, it is there, it is available. See complications varuma nalikku painful aiduma adala solla mudiyadu, they have their own risk factors. Sila perku pannavungalukku sexual life can become painful also. So if it is like really warranted, like 4-5 delivery normal delivery aidichu romba lax aidichuna, then you can try these surgeries. Otherwise I don't think these are needed. So and one more or doubt where like one of the patients they came to us like about like group sex.
So which is little different for us, okay, when we asked. See, actually பார்த்தீங்கன்னா லீகலான்னு எனக்கு தெரியாது, and whether we can suggest ஆனு எனக்கு தெரியாது, because like you know whatever you see in net people want to try. So they want to like really go ahead with that. See, what is recommended எங்க சைடுல பார்த்தீங்கன்னா, if you are comfortable you can do whatever you want to, but there is a very high chance of getting infections when you have multiple partners and trying new things. So ideally பார்த்தீங்கன்னா monogamy is what I will suggest. So monogamous relationship, normal relationship is better. மோனோகேமினா நீங்க எப்படி சொல்றீங்க மேம்? ஒரு பெண் ஒரு ஆண் சேர்ந்து இருக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அண்ட் இன்னொன்று வந்து வாட் பீப்புள் லைக் யூனோ நவ் தட் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஸோ வேர் பீப்புள் லைக் கம் அப்ராட் மாதிரி லைக் நவ் யூ கேன் நாட் சே தட் லிவ் இன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா என்னது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்க. பிகாஸ் தட் இஸ் ஆல் காமன். இன்னும் கூட நம்ம கல்ச்சுரல் வேல்யூஸ் பாதி இடத்துல இருக்குது, பட் தீஸ் ஆர் ஆல்சோ அப்கமிங். வி ஹவ் ஸ்டார்டட் அக்செப்டிங் தட் you can stay, but only thing when you change partners you always remember there's a chance of infection, and multiple partners வரும்போது நிறைய பிரச்சனைகள் வரலாம், லைக் ஃபியூச்சரில் கேன்சர்ஸ் வரலாம், கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஸோ இட் இஸ் பெட்டர் தட் யூ சூஸ் த ஐடியல் பர்சன் whom you want to be with, and செக்ஷுவலாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் லைக் யூனோ பெட்டர் டு ஹாவ் இட் யூனோ லைக் ஆஃப்டர் மேரேஜ், ஸோ தட் பழைய கல்ச்சர்ஸ் ஃபாலோ பண்ணுறது தப்பு கிடையாது. சேஃப், it's safer, so that you know, and that is what I will like to suggest. Second thing is, when you are trying for fertility namodu romba planned sex usually doesn't work. A baby comes in a happy family. So if you are happy with your husband, if you are happy with your family, the whole family is welcoming, then the baby comes to you. So adha ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப மெக்கானிக்கலா சயின்டிஃபிக்கா நோண்டி இப்படி எல்லாம் பண்ணி டைம் சார்ட் போட்டு கேலண்டர் போட்டு அதுக்கப்புறம் சைனீஸ் கேலண்டரை கொண்டு வந்து பாய் கேர்ளுக்கு கேலண்டர் கொண்டு வந்து, see those things I don't know, I still don't believe that they work, but people still do that. சைனீஸ் கேலண்டர் படி ஏதோ பண்ணோன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாப்பாவை கொண்டு வரலாம் அப்படின்றது வந்து ஸ்டில் அ பிலீஃப். எனக்கும் அது புரிஞ்சதே கிடையாது ஸ்டில். அண்ட் இன்னொரு விஷயம் வாட் பீப்புள் கம் அண்ட் சேஸ், பேபியோட ஹார்ட் ரேட் நம்பரை வச்சு வி வில் டெல் த செக்ஸ் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஏன்னா பேபி ஹார்ட் ரேட் இஸ் நாட் அ ஃபிக்ஸ்டு நம்பர். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 140 இருக்குது, 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா 150 வரும், அதுக்கடுத்து 160 போகலாம், திருப்பி 140க்கே வரும். ஸோ பேபிஸ் ஹார்ட் ரேட் இஸ் அன் அப் அண்ட் டவுன் ஃபினாமினா. ஸோ அதை வச்சுட்டு யூ கேனாட் டிட்டர்மின் தோஸ் திங்ஸ். ஸோ ரொம்ப சயின்ஸை வச்சு நோண்டி யூ கேனாட் டூ தட். அண்ட் ஒன் மோர் திங் விச் ஐ வுட் ரியலி லைக் டு டெல் த வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹாவ் அ ஃபோன், உங்கள் ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு, என்ன பண்ணுவோம் நம்ம? கடைக்காரர்கிட்ட கொடுப்போம் இல்லையா? அதுவே நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு, டாக்டர் போமாட்டுமே, நம்ம முதல்ல எடுத்தோடனே கூகுளில் போய் கேட்போம் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்க யாராவது உள்ளவங்க உங்களுக்கு இதே மாதிரி இருந்துச்சா, நீங்கள் என்ன மாத்திரை சொன்னீங்க, சரி அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். தேர்டு மெடிக்கல் ஷாப்கிட்ட போவோம், அவர் ஏதாவது இந்தாங்க இந்த மாத்திரை கொடுப்பாங்க. இது எதுவுமே வேலை செய்யலைன்னா கடைசியாக டாக்டர்கிட்ட வருவாங்க. டாக்டர்கிட்ட வரும்போது ஒரு அவநம்பிக்கையோடையே போய் நீங்கள் இது கரெக்டாக சொல்கிறீங்களா, இது கரெக்டாக இருக்குமா, இல்லையா நான் இப்படி பார்த்தனே அப்படி பார்த்தனேன்ற மாதிரி இருக்குது. ஸோ வாட் ஐ வில் லைக் டு சஜஸ்ட் இஸ், ஒரு நம்பிக்கையோடு போங்க, ஓகேங்களா? சில விஷயங்கள் நார்மல்ஸுக்கு நீங்கள் வரவே வேண்டாம், நார்மல் திங்ஸ்க்கு நீங்களே பார்த்துக்கோங்க. பட் வென் யூ ஃபீல் தட் தெர் இஸ் சம்திங் அப்நார்மல்னும் போது ஒரு டாக்டரோட மெடிக்கேஷன்ஸ் அண்ட் மெடிசன்ஸை யூஸ் பண்ணுறது பெட்டர். செல்ஃப் மெடிக்கேஷன் இஸ் நாட் வெரி குட். ஸோ அதுதான் நான் இன்றைக்கி டேக் ஹோம் மெசேஜாக கொடுக்க நினைக்கிறேன். ஸோ உங்கள் பாடி இஸ் நாட் ஸோ பேட் தென் அ ஃபோன். ஒரு ஃபோனுக்கே ஃபோன் ரிப்பேர் ஆள்னு வச்சுருக்கும் போது உங்கள் பாடிக்கு கரெக்டான ஆளுங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் போகிறது தான் பெட்டர். ஓகேவா? இன்னைக்கு என்னுடன் இருந்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி. பிரியா கண்ணப்பன் டாக்டர் ரொம்ப யதார்த்தமா பேசினாங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் மென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.